எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பார்த்தா 4 மணி. ஒருத்தங்க வீட்டில் கணபதி ஹோமத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சும் கிளம்பி போகிறதுக்கு 4:45 ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க 4 to 6ன்னு. ஸோ போய் 5 o'clock கிட்ட போய் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போன உடனே கடவுளே நமக்கோசரமாக வெயிட் பண்ணணும், இது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக நினச்சேன். அந்த சாஸ்திரிகள் வாங்கோ மாமி உங்களுக்கோசரம்தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி அவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், ஆனாலும் என்னோடய லக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அருமையாக பாடினோம், அழகாக பூஜை முடிஞ்சுது. நல்ல பிரசாதமும் கொடுத்தாங்க. இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், ஊத்தாப்போன்னு நிறைய லட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கட்டியும் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு வீட்டில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் போயிட்டு ஆரத்தி எல்லாம் இருக்குது, பாபாவோட ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர போகிறேன். அருமையான கணபதி ஹோமத்தோட பிரசாதம் சக்கரை பொங்கல், இட்லி, வெண்பொங்கல், ஊத்தாப்பம், சாம்பார், சட்னி. என்னதவம் செய்தனே. இப்போ நான் கோவிலுக்கு போகிறேன். நியூ இயர் அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டேவே ஹனிமூன் பூல் போனோம். அங்கே அழகான அந்த தண்ணியில் எல்லாரும் அப்படியே குழந்தைகள்லாம் குதித்து விளையாடி நாங்களும் அதாவது தண்ணி ஓடுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சம்மர் கொளுத்துற சம்மருக்கு அதில் கூலாக இருந்தது. எல்லோரும் ஒவ்வொரு வகையான வெரைட்டி ஆஃப் ரைஸ் எல்லாம் கொண்டிருந்தாங்க. லெமன் ரைஸு, எலுமிச்சம்பழ சாதம் தான், புளி சாப்பாடு எல்லாம் கொண்டிருந்தாங்க. எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணினோம். அருமையான ட்ரிப்பாக இருந்தது. பிளாக் டைமண்ட் லேக் அருமையான அந்த இதில் டேமாட்ட இருக்கிற இடத்துல எல்லாமே அப்படி ஃபுல்லாக அதோட ஆர்ட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. குழுங்கிற பசுமையான இயற்கையான காட்சியோட ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த டுவெல்லிங் அப்பில் ரொம்ப அழகான ஒரு ட்ரெயின் ஆட்டை வச்சுருந்தாங்க. அது 1 மணி நேரம் ஃபுல்லாக அந்த யூக்கலிப்டஸ் மரத்துக்கு நடுவில் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் சுற்றி காமிக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு இது பண்ண உடனே அங்கேயே சில ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க விற்கிறாங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிச்சு. ஏன்னா ஓப்பனாக இருக்குது அந்த ட்ரெயின். ஸோ அதிலிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான சீனரிஸு, அருமையான பிளேஸு, வெரி பீஸ் ஆஃப் மைண்டு. அதாவது அந்த மரத்து மேலே ஏறி ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி எல்லா அமைப்பும் இருக்குது. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுன்னு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி குழந்தைகள்லாம் அவங்களுக்கு உரிய சின்ன ஹைட்டில் போய் விளையாடினாங்க. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த தடவை எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப அழகாக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் படி போனால் நிறைய பேர் பெரிய பெரிய ஹைட்டில் எல்லாம் போயிட்டுருக்காங்க.
எக்ஸலண்ட்டாக இருந்தது ட்ரிப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர். Okay, so